அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் மாரா. என் அக்காவின் தோழிதான் நிரஞ்சனா. நிரஞ்சனா கல்லூரி முடித்ததுமே கல்யாணம் பண்ணிட்டா. ஆனா என் அக்காக்கு 31 வயதில்தான் திருமண பந்தமே அமைந்தது. அதனால திருமண அழைப்பிதழ் கொடுக்க வெளியூரில் இருக்கக்கூடிய நிரஞ்சனாவின் வீட்டுக்கு நான் சென்றேன். கல்லூரி படிக்கும்போது நிரஞ்சனா அடிக்கடி என்னுடைய வீட்டுக்கு வருவாள். அப்போது நான் அவளைப் பார்த்து ஆசைப்பட்டேன். அவள் மீது நான் காதல் கொண்டேன். விக்ரமின் மகனான துருவி விக்ரம் நடித்த பைசன் படத்தில் எப்படி தன்னுடைய அக்காவின் தோழியை துருவிக்ரம் விரும்புவானோ அதே போலதான் நானும் சிறுவயதில் நிரஞ்சனாவை விரும்பினேன். அவளை நான் காதலித்தேன். ஆனால் நாட்கள் செல்ல செல்லதான் எனக்கு ஒரு விஷயம் புரிந்தது. நிரஞ்சனா மீது எனக்கு இருந்தது காதல் அல்ல காமம் என்று. அதன் பிறகு எப்படியாவது நிரஞ்சனாவை நான் அனுபவிக்க வேண்டும் என ஆசைப்பட்டேன். ஆனால் அதற்குள்ளாகவே நிரஞ்சனாவுக்கு திருமணமே முடிந்துவிட்டது. அவளும் திருமணம் முடிந்த கையோடு தன் கணவன் இருக்கக்கூடிய வெளியூருக்கு சென்று விட்டாள். தற்போது பல வருடங்களுக்குப் பிறகு அவளை பார்ப்பதற்காக திருமண பத்திரிகையோடு அவளின் வீட்டுக்கு நான் சென்று கொண்டிருக்கின்றேன். அந்த நாட்களை எல்லாம் நான் நினைத்து பார்த்தபோது வெட்கத்தில் எனக்கு சிரிப்புதான் வந்தது. கல்லூரி படிக்கும் போதே ரொம்ப அழகாக இருப்பாங்க. இப்போ கல்யாணமாகி குழந்தை வேற பெத்துட்டாங்க. இப்போ எப்படி இருப்பாங்கன்னோ தெரியலை என ஒரு இயக்கத்தோடையே நான் சென்றேன். ஒரு வழியாக மதியம் உச்சி வெயில் அவளது வீட்டை நான் அடைந்தேன். என்னை பார்த்ததுமே வாடா மாறா உட்காரு எப்படி இருக்க என்று கேட்டாள். நானும் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க என்று கேட்டேன். உனக்கு பார்த்தா எப்படி தெரியுது என்று கேட்டாள். நானும் என் மனதுக்குள் நாம சும்மா இருந்தாலும் இவன் நம்மள சும்மா இருக்க விட மாட்டா பொழுது எப்படி இருக்கேன் எப்படி இருக்கன்னு கேட்டு பழைய நினைவுகளையும் பழைய உணர்ச்சிகளையும் தூண்டி விராலே என நான் நினைத்து கொண்டேன். அப்போது அவள் கண்களை பார்க்க அவளோ புருவத்தை தூக்கி என்னல மாறா அப்படி என்ன பார்க்கிற என்று கேட்டாள். நானும் சிரித்துக் கொண்டே உங்களுக்கு என்ன இப்பவும் சும்மா கும்முன்னு இருக்கீங்க என்று நான் சிரித்தேன். ஓகே அப்படின்னா நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாமா என்று கேட்டாள். ஏன் 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 இறைஞ்சனா என்னாச்சு உனக்கு 2 பிள்ளை பெத்தது போதாதா என்று நான் கேட்டேன். அவளோ வெக்கத்தில் சும்மா இருடா என்று சொன்னாள். நானும் நீங்க இப்ப கூட ஒன்னும் இல்ல கல்யாணம் பண்ணிக்க ரெடின்னு சொன்னா மாப்பிள்ளைங்க எல்லாருமே வரிசையில நிப்பாங்க. ஏன்னா நீங்க அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கீங்க என்று சொல்லி நானும் சிரித்தேன். உடனே அவளோ நீ வேற கடுப்பு ஏத்தாத எனக்கு மட்டும் கல்யாணம் ஆகலன்னா உன்னையே நான் கல்யாணம் கட்டி இருப்பேன் என்று சொல்லி அவளும் சிரித்தாள். உடனே நானும் வெக்கத்தில் சிரிக்க எனக்கும் ஆசைதான் என்று நானும் சொன்னேன். இப்படி மாறி மாறி ஒருவரும் பேசிக்கொண்டு சிரித்துக் கொண்டே இருந்தோம். அவளோ சீ லூசு நீ ஆளையே மாறிட்ட ஆனா உன் வாய் மட்டும் இன்னும் குறையலடா என்று சொன்னாள். ஆமா ஆமா உன் லைஃப் எப்படி போகுது அடுத்த பிள்ளைக்கு ரெடி பண்ணிட்டியா என்று நானும் கேட்டேன். அவளோ வெக்கத்தில் தலை குனிய அந்த வயசுல இருந்த இயக்கத்துல அவசரப்பட்டு நான் கல்யாணம் பண்ணிட்டேன். என்னுடைய புருஷனுக்கோ என் மேல இருக்கிற ஆசையே போயிட்டு. இப்பவும் அன்பா 4 வார்த்தை பேசினா கூட அவன் எரிஞ்சு எரிஞ்சு விழுறான். அவனுக்கு வாழ்க்கையே சலிச்சு போச்சுடா. அதனால இங்கேயே இருக்கணும் பணம் சம்பாதிக்கிறதுக்கு வெளிநாட்டுக்கே போயிரலாம்னு இப்போ வெளிநாட்டுல தான் அவன் இருக்கான். ஆனா எனக்குதான் இப்போ ஆசையே அதிகமா இருக்கு மாறா என்று அவள் என்னிடம் ஓப்பனாக சொல்லி புலம்பினாள். இதை கேட்டதுமே என் மனதுக்குள் ஒரு விபரீதமான ஆசை மீண்டும் துளிர்விட்டது. அப்போ நிரஞ்சனா இன்னும் ஏக்கமாதான் இருக்கா போல என்று நான் மீண்டும் அவளை அடைய வேண்டும் என்ற எண்ணம் எனக்குள் தோன்றியது. சரி இரு மதிய நேரம் வந்திருக்க சாப்பிட்டுட்டு போ என்று அவள் சாப்பாடை எடுத்துட்டு வரே என்று சொல்லிட்டு கிச்சனுக்குள் போனாள். அவளது கொலுசு முத்துக்கள் சலக்கு சலக்கு என்று குழுங்க அவள் நடந்து போகும்போது வடக்கு தெற்கு என ஆடிய அவளுடைய பெண் அழகை பார்த்து நான் ரசித்தேன். தலைமுடியை சுருட்டி கொண்டே போட்டும் இருந்தாள்.
அவளது பின்ன அழகை பார்த்ததும் எனக்குள் தூங்கிக் கொண்டிருந்த உணர்வுகள் துளிர்விட்டு கொதிக்க ஆரம்பித்தது. அவளோ புருஷனை பிரிஞ்சு ரொம்ப மன உளைச்சலையும் இயக்கத்துலதான் இருக்கா. நாம பேசி பார்க்கலாம். வீட்ல யாருமே இல்லை. குழந்தைங்க கூட எல்லாமே ஸ்கூலுக்கு போயிருச்சு. இப்போ அவளும் நானும் மட்டும்தான் இருக்கும். எது நடந்தாலும் எந்த ரூமுக்குள்ளதான் இந்த விஷயம் எப்படியும் வெளியே தெரியாது. அதனால நாம ட்ரை பண்ணி பார்க்கலாம். நிரஞ்சனா தானே எதுவும் பண்ண மாட்டா. பெருசா நமக்கு எந்த பிரச்சனையும் வராது என்று ஒரு துணிச்சலோடு நான் ஏதாவது செய்ய வேண்டும் என அவளை பின்தொடர்ந்து நானும் சமையலறைக்கு சென்றேன். முயற்சி பண்ணி பார்ப்போம். ஏதாவது நடக்குதான்னு நான் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு நானும் கிச்சனுக்கு சென்றேன். என்னை பார்த்ததும் என்ன மாறா இங்கே வந்துட்ட என்று கேட்டார். முன்னே ரசிக்கதான் அங்க இருந்தா நீ என்ன பண்றன்னு தெரியல. அதான் உன் பக்கத்திலே நின்னு உன்னை ரசிக்கலாம்னு வந்தேன் என்று சொன்னேன். ஓகே ஓகே அப்படியா நம்பிட்டேன் என்று சொல்லி சிரித்துக் கொண்டே இருந்தாள். நானும் சிரித்துக் கொண்டு உண்மையாதான் நான் சொல்றேன். உனக்கு என்ன பிடிக்குமான்னு கேட்டேன். உன்னை பிடிக்காமையா எப்படிட்டா இருக்கும் என்று சிரிக்க அவள் பின்னால் நின்று அவளை திடீரென நான் கட்டி அணைத்தேன். வயிற்றில் கையை கோர்த்து அவளுடைய கழுத்தில் நான் முத்தத்தை பதிந்தேன். டேய் லூசு என்னடா பண்ற விடுடா என்று சொன்னாள். நானும் சிரித்துக் கொண்டே நீதானே என்னை பிடிக்கும்னு சொன்ன என நான் மீண்டும் மீண்டும் அவளுடைய கழுத்தில் முத்தத்தை கொடுத்து கொண்டே இருந்தேன். அதுக்கு அவளோ டேய் மாறா முதல்ல என்னை விடு என்று நெளிந்து கொண்டே இருந்தாள். அதன் பின் நான் சொல்ல முடியாத சில விஷயங்களையும் செய்தேன். தொடக்கூடாத இடங்களில் எல்லாம் என் கைகளால் நான் தொட்டேன். அதில் இயக்கத்தில் இருந்த அவளுக்கோ கொஞ்சம் கொஞ்சமாக அவளுக்குள் இருந்த காம பிசாசு வெளியே வந்தது. ஒரு கட்டத்தில் நிரஞ்சனாவோ மாறா என்னால முடியலடா இங்க வேணாம்டா வா நாம பெட்ரூமுக்கு போகலாம் என என்னை அழைத்துச் சென்றாள். என்னுடைய பலநாள் ஆசையும் அவளுடைய பலநாள் இயக்கமும் அன்று எங்களுக்குள் தீர்ந்தது. அவருடைய பிள்ளைகள் பள்ளியிலிருந்து வரும் வரை நானும் அவளும் ஆசை தீர பலமுறை மதியமே உல்லாசமாக இருந்தோம். அதன் பிறகு கொஞ்ச நேரத்திலேயே அவருடைய பிள்ளைகளும் வந்துவிட்டது. நானும் சரி உன் பிள்ளைகள் வந்துவிட்டது. நானும் கிளம்புகிறேன் என கிளம்பினேன். அப்போது நிரஞ்சனாவோ இருடா சாப்பிட்டுட்டு போ என்று சொன்னாள். நானோ இல்ல வேண்டாம் இப்பதான் நான் சூடா சாப்பிட்டேன் எனக்கு போதும் என்று சொன்னேன். அவளோ டேய் வா உனக்காக நான் சமைச்சு வர வச்சிருக்கேன். இந்த சாப்பாடு எல்லாம் வேஸ்ட் ஆயிடும். நீ இதை சாப்பிட்டுட்டு போ என்று சொன்னாள். நானும் சரி எனச் சொல்லி சாப்பாடே சாப்பிட்டேன். அதன் பிறகு கூட எனக்கு அங்கிருந்து வர மனமில்லை. உன் குழந்தைகள் எப்போது தூங்கும் எனக் கேட்டேன். அவளோ போதும் போதும் இன்னைக்கு நீ இங்கிருந்து முதல்ல கிளம்பு என்று என்னை வழி அனுப்பி வைத்தாள். அந்த நாளுக்குப் பிறகு எனக்கு நிரஞ்சனாவின் நினைப்பாகவே இருந்தது. நிரஞ்சனாவுக்கும் என்னுடைய நினைப்பாகவே இருந்தது. நாங்கள் இருவரும் செல்போனிலும் பேசி நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டோம். நிரஞ்சனாவின் கணவன் வெளிநாட்டில்தான் இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளும் காலையில் 9 மணிக்கு பள்ளிக்கு சென்றால் மாலை 5 மணிக்குதான் வீட்டுக்கு வருவார்கள். அந்த சமயங்களில் நிரஞ்சனா மட்டுமே வீட்டில் தனியாக இருப்பாள். இந்த சந்தர்ப்பத்தை ஏன் நாம் பயன்படுத்தக் கூடாது என நாங்கள் இருவரும் முடிவு செய்தோம். பிள்ளைகள் ஸ்கூலுக்கு சென்ற பிறகு நாங்கள் இருவரும் உல்லாசமாக இருக்கலாம் என்று முடிவு செய்தோம். இதற்காக நிரஞ்சனா அவருடைய வீட்டுக்கு பக்கத்து தெருவிலேயே என்னை குடிவரச் சொன்னாள். நானும் கம்பெனியில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் செய்வதால் நானும் உடனடியாக அவருடைய வீட்டுக்கு பக்கத்திலேயே குடி வந்துவிட்டேன். அதன் பிறகு நிரஞ்சனாய் தினமும் அவருடைய பிள்ளைகள் ஸ்கூலுக்கு சென்ற பிறகு எனக்கு போன் செய்து அவருடைய வீட்டுக்கு அழைப்பாள். நானும் பகல் முழுவதும் அவருடைய வீட்டில் உல்லாசமாக இருந்துவிட்டு இரவு நேரத்தில்தான் என்னுடைய வேலையவே நான் செய்வேன். இதையே நான் வழக்கமாக்கிக் கொண்டுவிட்டேன். தினமும் நான் என்னுடைய ஆசை ராணியான நிரஞ்சனாவோடு உல்லாசம் அனுபவித்து வந்தேன். இப்படியே ஓராண்டுகள் சென்றது.
நிரஞ்சனாவின் கணவன் வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே ஊருக்கு வந்து செல்வதை வழக்கமாக வைத்திருந்தார். ஆனால் இந்த முறை வந்ததுமே அவர் ஒரு அதிர்ச்சியான தகவலை சொன்னாள். நிரஞ்சனா, நான் போதுமான அளவுக்கு பணத்தை சம்பாதித்து விட்டேன். அந்த பணத்தை எல்லாம் நான் சேமித்து வைத்திருக்கிறேன். செலவு செய்யவே இல்லை. அதையெல்லாம் நான் பேங்கில் பிக்ஸட் டெபாசிட்டாக போட்டால் எனக்கு போதுமான அளவுக்கு வருமானம் வரும். அதனால் நான் இனி இங்கேயே நான் இருக்கலாம் என்று முடிவு செய்துவிட்டேன். நான் இனி வெளிநாட்டுக்கு செல்லவில்லை. இங்கே நான் ஒரு தனியார் கம்பெனியில் வேலைக்கு சேரப்போகிறேன். அங்கு வரும் சம்பளத்தை வைத்து நாம் வீட்டு செலவுகளை பார்த்து கொள்ளலாம். என்னுடைய சேமிப்பை நான் பிக்ஸட் டெபாசிட்டாக பேங்கில் போடுவதால் அதில் வரக்கூடிய வருமானத்தை வைத்து நம் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கும் பிள்ளையின் கல்விச் செலவுக்கும் அது சரியாக இருக்கும். என்னுடைய வாழ்க்கை செட்டில் ஆகிவிட்டது. இனி நான் வெளிநாட்டுக்கே செல்லவில்லை என்று கூறினார். இது நிரஞ்சனாவுக்கு பெரிய அதிர்ச்சியாக இருந்தாலும் கூட அவள் அதை வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை. கணவன் உள்ளூரிலே இருந்துவிட்டால் தன்னால் உல்லாசமாக இருக்க முடியாது. கண்டிப்பாக தன்னுடைய ரகசியம் கணவனுக்கு தெரிந்துவிடும் என அவள் அதிர்ச்சியானாள். அவருடைய கணவன் வெளியே சென்றதும் நிரஞ்சனா எனக்கு போன் செய்து இந்த அதிர்ச்சியான தகவலை சொன்னாள். என் கணவன் இனி வெளிநாட்டுக்கே செல்ல மாட்டாராம். அவர் உள்ளூரிலேயே ஏதோ ஒரு வேலையை பார்க்க போகிறாராம். இதனால் நாம் சந்திக்கவே முடியாது, நம்மால் உல்லாசமாகவே இருக்க முடியாது என என்னிடம் சொல்லி அழுதாள். அதனால் நாங்கள் என்ன செய்வது என யோசித்தோம். அப்போதுதான் நிரஞ்சனாவோ என் கணவன் உயிரோடு இருப்பதும் ஒன்றுதான், இல்லாமல் இருப்பதும் ஒன்றுதான். எனக்கு அவருடைய பணம்தான் தேவை. அவரோ வெளிநாட்டில் அதிகமாக சம்பாதித்து பேங்கில் அனைத்துமே பிக்ஸட் டெபாசிட்டாக போட்டு வைத்திருக்கிறார். என்னைதான் நாமினியாவும் போட்டு வைத்திருக்கிறார். அவர் இறந்த பிறகு அந்த பணமெல்லாம் எனக்குதான் வரும். அதில் ஒரு நல்ல வருமானம் எனக்கு கிடைக்கும். அதை நான் பிக்ஸட் டெபாசிட்டாக நான் பேங்கில் போட்டு அதில் வைத்த வருமானத்தை வைத்தே நான் என்னுடைய குழந்தைகளை வளர்த்துக் கொள்வேன். நானும் நீயும் கடைசி வரைக்கும் சந்தோஷமாக உல்லாசமாக இருக்கலாம். ஆனால் அதற்கு முன்பே நம்முடைய விஷயம் என் கணவனுக்கு தெரிவதற்கு முன்பே அவருடைய கதையை முடித்துவிட வேண்டும் என கூறினாள். நானும் யோசித்து பார்த்தேன். அவர் மீது இருந்த மோகத்தின் காரணமாக எங்களுடைய தகாதொரவு அவனுடைய கணவனுக்கு தெரிந்த பிறகு நாங்கள் அவரை கொலை செய்தால் கண்டிப்பாக நாங்கள் மாட்டிக்கொள்வோம். அதனால் எங்களுடைய தகாதரவும் எங்களைப் பற்றிய அவருக்கு சந்தேகம் எழுவதற்கு முன்பாகவே அவருடைய கதையை முடிப்பது எங்களுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். அதே சமயம் அவருடைய உறவினர்கள் யாராவது விசாரித்தாலும் கூட எந்தவிதமான நிரஞ்சனா மீது எந்தவிதமான புகாரும் வராது. அதனால் நிரஞ்சனான் மீது யாருக்கும் சந்தேகம் வராது என நாங்கள் முடிவு செய்தோம். அதனால் எப்படியாவது அவரை கொலை செய்ய வேண்டும் என்ற திட்டத்திற்கு நாங்கள் வந்துவிட்டோம். அதன் பிறகு எனக்கு துணையாக என் நண்பனையும் கூட்டு சேர்த்துக் கொண்டேன். ஆனால் அவனிடம் என்னுடைய கள்ளக்காதலை பற்றி சொல்லவில்லை. அவனிடம் சென்று என்னுடைய அக்காவின் தோழி ரொம்ப கொடுமையே அனுபவித்து வந்து கொண்டிருக்கிறார். அவருடைய கணவன் தினமும் குடித்துவிட்டு வந்து அவரை கொடுமைப்படுத்துகிறார். அவர் மீது சந்தேகப்பட்டு தினமும் அடித்து கொடுமை செய்கிறார். அதனால் அவருடைய கதையை முடிக்க வேண்டும் என என் நண்பனிடம் சொன்னேன். நான் கள்ள காதலுக்காகத்தான் அவரை கொலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவன் கண்டிப்பாக இதற்கு ஒத்துக்கொள்ள மாட்டான். அந்த என் அக்காவின் தோழிக்கு உதவி செய்வதற்காகத்தான் நான் இப்படி செய்கிறேன் என்று சொன்னதால் அவனும் ஒத்துக்கொண்டான். மேலும் அவன் இந்த கொலையை செய்வதற்கு 2 லட்சம் ரூபாய் பணமும் கேட்டான். நானும் சரி உனக்கு தருகிறேன் என்று அவனையும் என்னுடன் கூட்ட சேர்த்துக் கொண்டேன். இது குறித்து என்னுடைய நிரஞ்சனாவிடமும் நான் சொன்னேன். என்னுடைய நண்பன் உன்னுடைய கணவனை கொலை செய்ய ஒப்புக்கொண்டான் என்று சொன்னேன். உடனே நிரஞ்சனா சொன்னால், என் கணவன் இப்போதெல்லாம் தினமும் காலையில் அவர்தான் தன்னுடைய பிள்ளைகளை அழைத்து சென்று பள்ளியில் விட்டுவிட்டு வீட்டுக்கு வருகிறார். சாயந்தரமும் அவர்தான் போய் பிள்ளைகளை கூட்டிட்டு வருகிறார்.
அதனால் காலையில் அவர் பள்ளிக்கு சென்று வரும்போது தனியாகத்தான் வருகிறார். அவர் வரக்கூடிய வழியில் ஆள் நடமாட்டம் இல்லாத, கேமராக்கள் இல்லாத ஒரு இடத்தை பார்த்து, அந்த இடத்தில் வைத்து என் கணவரைக் கொன்றுவிடு என நிரஞ்சனா என்னிடம் சொன்னாள். நானும் இதுதான் நல்ல ஒரு திட்டமாக இருக்கிறதே என்று சொல்லி, நான் அவர் செல்லக்கூடிய வழியிலேயே அவரைப் பின்தொடர்ந்து எந்த இடத்தில் வைத்து அவரைக் கொலை செய்தால் நாங்கள் மாட்டிக்கொள்ள மாட்டோம், எந்த இடத்தில் கேமரா இல்லை என்பதையும் நாங்கள் நோட் செய்து கொண்டோம். அதன் பிறகு கடைக்குச் சென்று ஒரு கத்தியையும் வாங்கி வைத்துக் கொண்டோம். சம்பவத்தன்று நிரஞ்சனாவின் கணவன் வழக்கம் போல அவருடைய பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு பள்ளியில் விட்டுவிட்டு திரும்பி வந்து கொண்டிருந்தார். அப்போது எங்களை அவர் அடையாளம் கண்டு கொள்ளக் கூடாது என்பதற்காக நாங்கள் இருவரும் ஹெல்மெட் அணிந்து கொண்டோம். அதன் பிறகு அவர் எங்களுக்கு முன்னால் செல்ல நாங்கள் அவரை பின்தொடர்ந்து சென்றோம். நாங்கள் பார்த்து வைத்திருந்த அந்த ஆள் நடமாட்டம் இல்லாத வந்த இடத்தில் அவர் வரும்போது வேகமாக சென்று எங்களுடைய பைக்கின் மூலமாக அவருடைய பைக்கை இடித்தோம். அவர் நிலைதடுமாறி கீழே விழுந்தார். அப்போது நானும் என் நண்பனும் சேர்ந்து அவரை சரமாரியாக குத்தினோம். அப்போது அவர் காப்பாத்துங்க காப்பாத்துங்க என கத்தி கதறி கூச்சலிட்டார். உடனடியாக நாங்களும் அங்கிருந்து பைக்கை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகிவிட்டோம். நாங்கள் எங்களுடைய ஹெல்மெட்டை கலட்டவும் இல்லை. அதனால் எங்களை அவர் பார்க்கவும் இல்லை. அதன் பிறகு அவருடைய சத்தத்தை கேட்டு அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் எல்லாம் ஓடி வந்து அவரை மீட்டு உடனடியாக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார்கள். நானும் என்னுடைய நண்பனும் எப்படியும் அவர் செத்திருப்பார் என நாங்கள் நினைத்திருந்தோம். ஆனால் அவரோ சாகவில்லை. மருத்துவமனையில் அவருக்கு தீவிரமான சிகிச்சையும் அளிக்கப்பட்டது. அதன் பிறகு போலீசார் உடனடியாக கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்து உடனடியாக விசாரணையும் துவங்கினார்கள். அப்போது நிரஞ்சனாவின் கணவனிடமும் விசாரித்தார்கள். அப்போது அவரோ நான் அந்த இருவரையும் நான் பார்க்கவில்லை, அவர் இருவரும் முக ஹெல்மெட் அணிந்திருந்ததால் அவர் யார் என்று எனக்கு தெரியாது என்றும் கூறிவிட்டார். அந்த பகுதியில் சிசிடி கேமராக்கள் எதுவும் இல்லாததால் நாங்களும் மாட்டிக்கொள்ளவில்லை. அந்த சமயத்தில் உங்களுக்கு யார் மீதாவது சந்தேகம் இருக்கிறதா என்று நிரஞ்சனாவின் கணவரிடம் கேட்டார். அவரை யாரு உங்கள் மனைவி மீது உங்களுக்கு சந்தேகம் இருக்கிறதா என போலீசார்கள் கேட்டார்கள். அதற்கு நிரஞ்சனாவின் கணவனோ என் மனைவியா? எனக்கு உன்னென்றால் என் மனைவி உயிரே விடுவாள். அவளுக்கு என் மீது பாசம் அதிகம். அவர் கண்டிப்பாக இதை செய்திருக்க மாட்டார் என ரொம்ப நம்பிக்கையுடன் சொன்னார். அதனால் போலீசாருக்கும் நிரஞ்சனா மீது சந்தேகம் வரவில்லை. அதே சமயம் நிரஞ்சனாவும் இந்த கேஸை திசை திருப்புவதற்காக அவருடைய கணவனுக்கு ஒரு பூர்வீக சொத்து இருந்தது என்றும் அந்த சொத்துக்காக ஒரு நபர் என் கணவுடன் அடிக்கடி சண்டையிட்டு வந்தார் என்றும் பல நாட்களுக்குப் பிறகு என் கணவன் இப்போதுதான் வெளிநாட்டில் இருந்து ஊர் திரும்பினார். அதனால் அவரை கொலை செய்ய அவர்தான் கண்டிப்பாக திட்டமிட்டு இருக்க வேண்டும். அவர்தான் இந்த கொலையை செய்ய முயற்சிப்பார் என்று நிரஞ்சனா போலீசில் புகாரும் அளித்தார். அந்த புகாரின் பெயரில் போலீசார் நிரஞ்சனா கூறிய அந்த நபரை காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டனர். அப்போது அவரோ இந்த கொலைக்கும் எனக்கும் எந்தவிதமான சம்பந்தமும் இல்லை, எங்களுக்குள் சொத்து பிரச்சனை இருப்பது உண்மைதான், ஆனால் அதற்காக அவரை கொலை செய்துவிட்டு இருக்கிற சொத்தை கூட அனுபவிக்காமல் என்னுடைய நாட்கள் பிள்ளை எல்லாம் நான் ஜெயிலில் கழிப்பதற்கு நான் உன் முட்டாள்கள் அல்ல, நான் சட்ட ரீதியாகவே அதனை எதிர்கொள்ள நான் தயாராகத்தான் இருக்கின்றேன். அதனால் நான் ஏன் இப்படி கொலை செய்து தேவையில்லாமல் பிரச்சனையில் நான் மாற்றிக்கொள்ள நான் விரும்பவில்லை. இதற்கும் எனக்கும் எந்தவிதமான சம்மதமும் இல்லை. சம்பவம் நடந்த அன்று நான் இங்குதான் இருந்தேன் என்றும் தேவையே என்றால் என்னுடைய செல்போன் நம்பரை தருகிறேன். என்னுடைய செல்போனை கூட எடுத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் ஆய்வு செய்து கொள்ளுங்கள். இதற்கும் எனக்கும் எந்தவிதமான சம்மதமும் இல்லை என ரொம்ப தெளிவாக அவர் பதில் சொன்னார். போலீசார் அவருடைய பேச்சை கேட்டதுமே தெளிவு கடந்தனர்.
இந்த கொலைக்கும் இவருக்கும் எந்தவிதமான சம்பந்தம் இல்லை என்பதையும் போலீசார் உறுதிப்படுத்தினர். பிறகு எதற்காக நிரஞ்சனாவின் மனைவி இவரை கை காட்டினார் என்று அதன் பிறகு நிரஞ்சனா மீது கொஞ்சம் லைட்டாக போலீசாருக்கு சந்தேகம் வந்தது. அதனால் நிரஞ்சனா தன் மீது சந்தேகம் வரக்கூடாது என்பதற்காக உடனடியாக கோர்ட்டிற்கு சென்று ஒரு மனுவை தாக்கல் செய்தார். அதாவது தன்னுடைய கணவரின் கணவனை யாரோ கொலை செய்ய முயற்சி செய்தார்கள். ஆனால் அது யார் என்று போலீசாரால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அதனால் உடனடியாக இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்ற வேண்டும் என வழக்கு தொடர்ந்திருந்தார். மனு அளித்திருந்தார். இதன் பிறகுதான் போலீசாருக்கு சந்தேக பார்வை முழுவதுமே நிரஞ்சனா மீது திரும்பியது. நிரஞ்சனா கைகாட்டிய நபரைதான் நாங்கள் அழைத்து விசாரணை செய்தோம். அவருக்கும் இதற்கும் சம்பந்தமில்லை என்பதையும் நாங்கள் தெரிந்து கொண்டோம். பிறகு நாங்கள் எதுவுமே விசாரிக்காதது போல இந்த கொலை இந்த கொலையை யார் செய்ய முயன்றார்கள் என்று கண்டுபிடிக்க நாங்கள் எதுவுமே செய்யாதது போல எதற்காக நிரஞ்சனா இப்படி கோர்ட்டிற்கு சென்று ஒரு மனுவை தாக்கல் செய்ய வேண்டும் என போலீசாருக்கு நிரஞ்சனா மீதே பலத்த சந்தேகம் இருந்தது. ஆரம்பத்தில் அவருடைய கணவன் தன்னுடைய மனைவிக்கும் இதுக்கும் எந்தவிதமான சம்பந்தமும் இல்லை என்று சொன்னதால் நிரஞ்சனாவை பற்றியும் நிரஞ்சனாவுடைய செல்போன் நம்பரை பற்றிய டீடெயில்ஸ்களும் கால் ஹிஸ்டரி என எதையுமே போலீசார் ஆய்வு செய்யவில்லை. ஆனால் அவர் எப்போது சிபிசிஐடி விசாரிக்க வேண்டும் என கோர்ட்டில் சென்று மனு தாக்கல் செய்தாரோ அந்த சமயமே போலீசாருடைய மொத்த சந்தேகமும் நிரஞ்சனா மீது திரும்பியது. அதன் பிறகு நிரஞ்சனாவுடைய செல்போனையும் போலீசார் கைப்பற்றி அவருடைய கால ஹிஸ்டரி, அவர் யாரெல்லாம் பேசினார்கள், யார் கூட எல்லாம் பேசினார் என அனைத்து விஷயங்களையுமே சேகரித்தனர். அப்போதுதான் நிரஞ்சனா என்னிடம்தான் அதிக நேரம் பேசியிருப்பதும் நானும் அவளும் அதிக நாட்கள் பேசியிருப்பதும் தினமும் பேசியிருந்ததும் சம்பவத்தன்று கூட நாங்கள் இருவரும் பேசியிருந்ததும் காலையிலேயே நிரனா எனக்கு போன் செய்து தகவலை சொன்னது என அனைத்து விஷயங்களையும் போலீசார் கண்டுபிடித்துவிட்டனர். அதன் பிறகு போலீசார் இந்த ஆதாரத்தை வைத்து காலையில் உங்கள் கணவன் வெட்டி கொலை செய்வதற்கு முன்பு கூட இந்த நபருக்கு நீங்கள் எதற்காக போன் செய்தீர்கள்? உங்கள் கணவன் வெட்டி மருத்துவமனையில் சேர்த்த பிறகு இந்த நபர் ஏன் உங்களுக்கு போன் செய்தார் என பல கோணங்களில் போலீசார் தங்களுடைய கிடுக்குப்பிடி விசாரணை மேற்கொள்ள வேறு வழியில்லாமல் நிரஞ்சனா போலீசில் மாட்டிக்கொண்டார். அதன் பிறகுதான் அவள் தானும் தன்னுடைய காதலான நானும் சேர்ந்துதான் கணவனை கொலை செய்ய முயன்றோம் என அனைத்து உண்மைகளையும் சுண்டிவிட்டார். இதை கேட்டு போலீசார்களே அதிர்ச்சி அடைந்தனர். அதன் பிறகு போலீசார் நிரஞ்சனா அளித்த வாக்குமத்தின் அடிப்படையில் என்னையும் எனக்கு உதவி செய்த என்னுடைய நண்பனையும் கைது செய்தனர். அதன் பிறகு இந்த தகவலை மருத்துவமனையில் இருந்த அவருடைய நிரஞ்சனாவின் கணவனிடம் தெரிவித்தார்கள். நீங்கள் உங்கள் மனைவியை நீங்கள் ரொம்ப நம்பி இருந்தீர்கள். ஆனால் உங்கள் மனைவி நீங்கள் வெளிநாட்டில் இருக்கும்போது வேறு ஒரு பையனோடு தவறான உறவு வைத்திருந்தார். அந்த உறவுக்கு நீங்கள் தடையாக இருந்ததால்தான் உங்களை கொலை செய்யாமல் முயன்றால், நீங்கள் மறுபடியும் வெளிநாட்டிற்கு சென்றிருந்தால் நீங்கள் உயிர் பிழைத்திருப்பீர்கள். ஆனால் நீங்கள் உள்ளூரிலே இருக்கப் போறேன் என்று உங்கள் மனைவியிடம் சொன்னதால்தான் அவர் தன் காதலுக்கு தன் கணவன் இடையராக இருக்கிறாரே என எண்ணி உங்களையே கொலை செய்ய முடிவு செய்துவிட்டாள். அது மட்டுமல்ல, நீங்கள் அவளைதான் நாமினியாக போட்டிருந்ததால் உங்களை கொலை செய்தாலும் கூட அவளுக்கு நிறைய பணம் கிடைப்பதால் அவள் இந்த காரியத்தை செய்ய துணிந்து விட்டாள் என அனைத்து விஷயங்களையுமே போலீசார் நிரஞ்சனாவின் கணவரிடம் கூறினார்கள். இதை கேட்டதுமே என்னுடைய மனைவியா இப்படி செய்தாள் என அவரும் கதறி அழுதார். அவர் அழுததை பார்த்து போலீசார்களே கண் கலங்கினார்கள்.